வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய பெண்களின் ஆடை முறை சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குது. இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துருங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மனுஷங்க எப்போ இருந்து ஆடை அணிய ஆரம்பித்தாங்க அப்படின்னா சுமார் 1,00,000 வருஷங்கள்லேருந்து 1.7 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து ஆடை அணிய ஆரம்பித்தாங்க அப்படின்னு சயின்ஸ் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதன் தன்னோட ஆரம்ப காலத்தில் எந்த உடையும் உடுத்தலை. காரணம், அவங்களுக்கு இயற்கையாகவே உடம்பு ஃபுல்லாகவே அடர்த்தியான முடிகளாகவே இருந்துச்சு. இதனால அவங்க வாழ்ந்த காலத்தில் பயங்கரமான குளிரான நிலையில் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றப்போ அவங்களோட ரோமங்கள், அதாவது முடிகள், கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து தேவையான இடத்துல மட்டுமே முடிகள் இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷங்களுக்கு உடை அவசியமானதா இல்லை. அப்புறமா எதுக்காக முக்கியமாக அவங்க உடைகள் உடுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கற்காலத்தில் பயங்கரமான குளிர், அப்புறம் வெயிலிருந்து தங்களோட உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பூச்சிங்க கிட்ட இருந்து கடிபடாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் வேட்டையாட போகிறப்போ அவங்க உடம்புகளில் காயம் படாமல் இருக்கிறதுக்காகவும், அதாவது சாதாரண உடம்புல அடிபடுறதுக்கும் மிருகங்களோட தோல்ல செஞ்ச உடைய அணிஞ்சிட்டு அடிபடுறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கு. அதாவது காயங்கள் சின்ன அளவில் இருக்கும் இந்த உடைய உடுத்திட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாண வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் சமூக மரபுக்காகவும் தங்களை அழகா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்ல நாகரிகமான ஆடைகளை உடுத்த ஆரம்பிச்சாங்க. என்னதான் ஆரம்பத்தில் விலங்குகளோட தோல்ல செஞ்ச ஆடைகள், அப்புறம் மரத்திலிருந்து செய்யப்பட்ட மரப்பட்டைகள், இலைகள், தாவர நார்கள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி உடைகள் உடுத்தி இருந்தாலும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சப்புறம் விவசாயம் பண்ணி காட்டன், கம்பளி, அப்புறம் பட்டுன்னு இதிலெல்லாம் செஞ்ச ஆடைகளை உடுத்த ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலத்துல நாகரிகமான ஆடை சில பேர் உடுத்தி இருந்தாலும் சில பேர் ரிவீலிங்கான உடைகளும் உடுத்திருந்திருக்கலாம். அதை நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங், மாடலிங் இப்படின்லாம் வந்தப்புறம் உடைகளுடைய ஸ்டைலே மாறி போச்சு. அப்புறம் காலப்போக்கில் விலங்குகளின் தோலில் செஞ்ச ஆடைகளை உடுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பருத்தி ஆடைகளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. புடவைகள் உடுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் புடவைகள் கட்டியிருந்த காலம் போய் ஜீன்ஸ், டிஷர்ட், ஷார்ட்ஸ்லாம் போட்டு வெளிநாட்டு கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடைகள் உடுத்துறப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆடைகளை அணிய ஆரம்பித்தாங்க. மாஸ்டர், என்ன இது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? அது இன்னும் ஒரு படி மேலே போய் கம்ஃபர்ட்காக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி டைட் ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க. லெக்கிங்ஸ், டிஷர்ட், வெஸ்டர்ன் வியர்ஸ் இந்த மாதிரி. இப்போது அதையும் தாண்டி ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற பழமொழி போய் ஆள் பாதி ஆடை மீதி அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் தங்களுடைய உடைய அளவுகளை ரொம்பவே கம்மி பண்ணி சின்ன அளவில் போட்டு வராங்க. ஆண்களோட பாலியல் ஈர்ப்பு அப்படிங்கிறது பார்வையினாலும் வரலாம், தொடுதலாலையும் வரலாம். ரெண்டுமே மூளையில் வேற வேற மாதிரி ஒர்க் ஆகும். நிறைய ஆண்கள் ஒரு பொண்ணை பார்க்கறதுனாலேயே ஸ்டார்டிங்கில் அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களோட முகம், சிரிப்பு, கண்கள், அப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ், ட்ரெஸ்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இதையெல்லாம் பார்த்து தான் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்களின் மூளை விஷுவல் கியூஸ் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னு சைக்காலஜி ஸ்டடியில் பார்த்துருக்காங்க. அதாவது மனித மனோதத்துவத்தில் ஆண்களோட மூளை காட்சிகளால் விசுவல் ஸ்டிமுலேட், அதாவது காட்சிகளால் எளிதாக தூண்டப்படக்கூடியவை. அப்படிதான் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. பரிமாண வளர்ச்சி அப்புறம் மனோதத்துவ ரீதியா பெண்களோட உடல், முக்கியமாக மார்பக பகுதி, ஆண்களின் பாலியல் ரீதியான ஈர்ப்பை தூண்டக்கூடிய பகுதியாகவே இருக்குது. இந்த காட்சி ஆண்களோட கண்ணில் பட்ட உடனே டோபமைன் ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக ஆரம்பிக்கும். அதாவது சூரிய வேகத்தில் சுரக்கும். ஒரு ஆண் சட்டை இல்லாமல் போகிறப்போ பெண்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படாது. அது அவங்களோட படைப்பு. அதுவே ஒரு பெண் சட்டை இல்லாமல் போனால் அதை ஒரு ஆண் பார்த்தா அது பாலியல் ரீதியான எண்ணங்களையே முதலில் விதைக்கும்.
இது ஒரு உளவியல் யதார்த்தம். நீங்கள் தலைகீழாக நின்னாலும் இதை நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தோன்ற விஷயங்களை சுய கட்டுப்பாடோட கையாடுறதுல தான் ஒரு ஆணோட நாகரிகம் அடங்கியிருக்கு. உளவியல் ரீதியாக இதை ஷார்ட்டாக சொல்ல போனால், ஆண்கள் பார்வையால் ஈர்க்கப்படுகிறார்கள், பெண்கள் உணர்ச்சியால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சமத்துவம் என்பது ஆடைகளை குறைப்பதில் இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதிலே இருக்குது. நேச்சுரலாகவே மாறுபட்ட ஒரு அங்கத்தை இருபாலருக்கும் சமமானது அப்படின்னு சொல்கிறது முதன்மையான தர்க்கப்பிழை. இப்போது அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய பொண்ணுங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் அடடே இப்படியும் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு வருவீங்க, இது அவங்க ஃப்ரீடம், அவங்க போட்டிருக்காங்க நாங்கள் பார்க்குறோம், உனக்கு எங்கே எரியுது அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்னன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு நிறைய சின்ன பசங்க நம்மளும் இந்த மாதிரி பண்ணி சீக்கிரம் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற நினப்பு வந்தால் அவங்களும் இந்த பாதையை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க யாருமே வயிறு தெரிகிற மாதிரியோ முழங்கால் மேலே தொடர்ந்து தெரிகிற மாதிரியோ ட்ரெஸ்ஸை போட்டு பப்ளிக்கில் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் அவன் கடைக்கோ இல்லை வேறு ஏதாவது வாங்குறக்கோ தான் சும்மா போயிருப்பான். ட்ரெஸ் இல்லாமல் சிக்ஸ் பேக்ஸ் இருக்கிற மாதிரியோ உடம்பை காட்டுற மாதிரியோ போடுறதில்ல பசங்க. அதையும் தாண்டி நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஹீரோ வில்லன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறத. ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை. டைட் ட்ரெஸ், அப்புறம் நல்லா டைஸ் தெரிகிற மாதிரியோ ஷார்ட்ஸ் போட்டுட்டு பப்பு இப்பு அது இது லொட்டு லொஸ்குன்னு போவாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்குறீங்களே, இதுலேயும் பாருங்கள், பையன் ஷார்ட்ஸ் போட்டு வயிறை காமிச்சிட்டு பப்புக்கு போகிறான்னா, பொண்ணுங்க உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே போடலாமே, நான் ஒன்றும் சாரியை சுற்றி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ட்ரெஸ் வேணால் போடுங்க, ஆனால் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போடாதீங்க. பொண்ணுங்களோ பசங்களோ கம்ஃபர்ட்டான நிறைய டீசெண்டான அவுட்ஃபிட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பொண்ணுங்க ஆக்சுவலாக தன்னோட க்ளீவேஜ் அப்புறம் அவங்களோட பாடி ஷேப் தெரிகிற மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் வாவ் போல்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது உண்மையில் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்குமே பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஜென்ரலாக ஒரு சர்வே எடுக்கிற மாதிரி கேட்டேன். அதில் ஒரு சில பொண்ணுங்க அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்னும், ஒரு சில பேர் லிவேஜ் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டால் அது ஒரு கெத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே அப்படி தானே நான் சொல்ல மாட்டேன். கெத்தாக தெரிகிறதுக்கும் போல்டாக தெரிகிறதுக்கும் நிறைய வகையான ட்ரெஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணலாமே, மாசாக இருக்குமே. இப்படி சொன்னால் சில பேர் நீங்களும் வேஷ்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் இப்போ கல்ச்சரை பற்றியே பேசலை, சின்ன பசங்களுக்கு இது தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது, அதான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். உரிமையான உடைக்கும் கவர்ச்சியான உடைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. பொண்ணுங்களுக்கு ஆடை சுதந்திரம் கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் அது அளவுக்கு மீறி போக வேணாம்னு தான் நான் சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பற்றி தெரியலையோ, பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து சொல்லணும், நான் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.